நடிகர் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் திரைக்கு வரும் நிலையில் திரையரங்குகளின் வாசலில் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணு. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில பராசக்தி திரைப்படம் இன்று வெளியாகிறது. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் என்று நடிகர் பட்டாலுமே இந்த படத்துல குழுமி இருக்கக்கூடிய நிலையில என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு அங்க ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க? சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படமாக உருவாக்கக்கூடியது பராசக்தி திரைப்படம். இதற்காக சென்னை ரோகிணி திரையரங்கில் இன்று காலை முதல் காட்சியை பார்ப்பதற்காக ரசிகர்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் பார்த்து வருகிறோம். 1964ஆம் ஆண்டு இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை மையப்படுத்தி உருவாக்கக்கூடிய இந்த பராசக்தி திரைப்படம் ஒரு நீண்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று உலகம் முழுவதும் திரைக்கு வருது. குறிப்பாக இந்த திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் 700 திரையரங்கிலும் உலகம் முழுவதும் பலாயிரம் திரையரங்குகளிலும் வெளியாகி இருக்கிறது. சிவகார்த்திகேயனோட ஜோடியாக ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. அதோட அதர்வா மற்றும் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிகர் ரவிமோகன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் ரவிமோகன் அவர்கள் சென்னை காசி திரையரங்குக்கு வந்து ரசிகர்களோட படம் பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். நிலையில் சென்னை ரோகிணி திரையரங்கில் சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் அதிக அளவில் கூடி படம் பார்ப்பதற்காக தற்பொழுது இங்கு வரக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் காட்சியை பார்ப்பதற்காக நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் குழந்தைகளை காட்டி வருகிறார். சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களாகிய அந்த குழந்தைகளும் அதிக அளவில் இங்கு கூடியிருக்கிறார்கள். தற்பொழுது நம்மிடையே ஒரு ரசிகர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், எங்கிருந்து வரீங்க? படம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மாதவரத்துலேருந்து வரோம் நாங்கள். ஸோ சிவகார்த்திகேயன் படம்னா ஃபஸ்ட் நாள் வந்துடும் கண்டிப்பாக. இந்த படமும் எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது பார்க்கலாம். 64 இல்லை 64 வந்த இந்த ஜென்ரேஷனில் வந்த இது. ஸோ அதில் எப்படி இருக்குது பார்க்கலாம். அவர் படம் நல்லாயிருக்கும். எல்லா படமே லைனாக பார்த்துட்டு தான் இருக்கும், மிஸ் பண்ணவே மாட்டோம். எஸ்கே இது. ஸோ இந்த படம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நேற்றுலேருந்து சென்சார் போர்டோடைய 25 கட்டுகளாகட்டும், படம் வெளியாகாதான்ற பெரிய சிக்கலுக்கு நடுவில் அனைத்து சிக்கல்களை கடந்து இன்றைக்கி அந்த படம் வெளியாகுது. ஒரு மொழி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட இந்தி திணிப்பை எதிர்வாக தமிழர்கள் மாணவர்கள் போராடிய தொடர்பாக ஒரு படம் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்குது? படம் பார்த்தா தான் சார் தெரியும், என்ன சொல்ல தெரியல. ஸோ பார்க்கலாம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு. 25வது படம் சிவகார்த்திகேயனுக்கு அந்த உற்சாகம் எப்படி இருக்குது? ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாட்டம் நல்லாயிருக்கு. இவ்வளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதான் நீங்கள் சொன்னீங்களே படம் ரிலீஸ் ஆகுமான்ட்டு, அதை எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம் நாங்களும். ஸோ படம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப தேங்க்யூ. ரசிகர்களோடு சேர்ந்து குழந்தைகளும் அதிக அளவில் கூடியிருக்காங்க. தற்போது நம்முடைய ஒரு சிலம்பம் சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் குழந்தைகள் அதிக அளவில் கூடியிருக்காங்க. அவங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கலாம். வணக்கம், என் பேர் யாக்ஷினி. நான் பூலித்தேவன் சிலம்பம் கூட மாதவரத்தோட பயிற்சியாளர். இவங்க எல்லாரும் என்னோட சிலம்பம் கூடத்தோட ஸ்டூடெண்ட்ஸு. நாங்கள் எல்லாருமே சிவகார்த்திகேயனோட பெரிய ஃபேன். எல்லா மூவி ரிலீஸ்க்கும் நாங்கள் படம் பார்க்கறதுக்கு வருவோம், ப்ளஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் சிலம்பம் டெமோ பண்ண போகிறோம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண போகிறாங்க. பிடிக்கும் சிவகார்த்திகேயன் அவரோட 25வது படம் வேறு. எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்காங்க குழந்தைங்கள்லாம் காலையில் 7:30க்கே வந்துட்டாங்க. அவ்வளோ ஆர்வமாக வந்துட்டு இப்போது பார்க்கறதுக்காக ரெடியாக வந்திருக்காங்க. 25th படம்னால ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே சிவகார்த்திகேயன் 25வது படத்திற்காக சிலம்பமும் இங்கே நடைபெற இருக்குன்னு சற்று நேரத்தில் சிவகார்த்திகேயன் 25வது திரைப்படமாக இந்த பராசக்தி என்பது உருவாயிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் உற்சாகமாக ரசிகர்கள் முதல் காட்சியை பார்ப்பதற்காக சரியாக 9 மணிக்கு இந்த படம் என்பது திரையிடப்பட இருக்கிற நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த படம் முதல் காட்சி என்பது திரையிடப்பட இருக்கிறது. இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்கள் உற்சாகமாக முதல் காட்சியை பார்ப்பதற்காக தயாராகியுள்ளனர். நிச்சயமாக அந்த உற்சாகத்தை காட்சிகள் வாயிலாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.